வியட்நாமில் இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியதில் 10 தமிழர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்களை விரைந்து தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியட்நாமின் ஃபூகுவாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேர் மற்றும் படகு பணியாளர்கள் 4 பேர் விரைவு படகில் பயணம் செய்தனர். இதில் லாவா செல்போன் நிறுவன குழுவினரும் பயணித்திருக்கிறார்கள். இந்நிலையில் திடீரென படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 3, கேரளத்தைச் சேர்ந்த 2 என 15 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்களை விரைந்து தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு 2 பொண்ணு, சின்ன பொண்ணுடைய வீட்டுக்காரர் தான். அவருக்கு 2 பையன். புதன்கிழமைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புனாங்க. புதன்கிழமை நைட்டு மெட்ராஸ் வந்து ஃப்ளைட்டு. மெட்ராஸ்லேருந்து மலேசியா போய் மலேசியாவில் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வியட்நாம் போய் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளாக. திங்கக்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம். ஃபோட்டோ பார்த்தோம் தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா தகவல் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து எம்பசியோட நம்பர் எடுத்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் எம்பசியில் இருந்துமே வந்து இப்போ அங்கே கவர்மெண்ட் எம்பசி வியட்நாமில் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தகவல் தெரிஞ்சது, அப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்து எம்பசி மூலமா கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து நாளைக்கு தான் வந்து எப்போ எடுத்துட்டு வரன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது கூடிய செலவில் பாடி மீட்டு இருந்தா நல்லா இருக்கும். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக லாவா மொபைல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதே தற்போதைய நோக்கம் என்றும், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளோடு தாங்கள் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நிறுவனத்தின் குழுக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் லாவா மொபைல் நிறுவனம் கூறியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்தில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். படகு விபத்தில் சிக்கிய தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம், இந்திய வெளியுறவு அமைச்சகம், வியட்நாம் இந்திய தூதரக உயர் அலுவலர்களோடு ஒருங்கிணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். நாமக்கல்லில் முட்டை விலை தொடர்ந்து 2வது நாளாக புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ஒரு முட்டையின் விலை ₹6.60 நிர்ணயிக்கப்பட்டது. 50 ஆண்டு கால கோழி பண்ணை வரலாற்றில் இது அதிகபட்ச விலையாகும். தமிழகம், கேரளா மற்றும் வடமாநிலங்களில் முட்டை நுகர்வு அதிகரித்ததும், தீவன மூலப்பொருட்கள் மற்றும் போக்குவரத்து செலவு உயர்ந்ததும் விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் முட்டை விலை ₹7 எட்டும் வாய்ப்பும் இருப்பதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் தொல்லியல் அகழாய்வு நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறையினர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு தொடர்ந்த இந்த வழக்கில் ஆத்தூர் ஆற்றுப்படுகையில் காணப்படும் பழங்கால கல் கட்டமைப்புகளில் நவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். மதுபானங்களுக்கு கூடுதலாக ₹10 செஸ் வரி வசூலிப்பது குறித்து வணிக வரித்துறை அரசுக்கு கருத்துரு அனுப்பியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதற்காக மதிப்பு கூட்டப்பட்ட வரிச்சட்ட விதிகளில் திருத்தம் செய்ய அரசு பரிசீலித்து வருகிறது. மேலும் பாட்டில்களை திரும்பப் பெற்று மறுசுழற்சி செய்யும் பொறுப்பை மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமே ஒப்படைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
கூட்டணி கட்சிகளின் உணர்வை திமுக மதிக்காததே கூட்டணியுடைய காரணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடந்த கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர் விரும்பிய எண்ணிக்கையில் திமுக தொகுதிகளை தரவில்லை எனவும் விமர்சித்தார். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதிவேகமாக அணியில் இருந்து வெளியேறி தமாகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உறவை கசந்து போன உறவாக ஏன் நினைத்தார்கள்? இடதுசாரிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு நல்கியது உண்மைதான் என்றாலும் திமுக அணியில் இருந்து வெளியேற முடியும் என்கிற முடிவுக்கு துணிந்து வருவதற்கு எது காரணம்? கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் இடைத்தேர்தல் சில மாதங்கள் தாமதமானாலும் நிச்சயமாக நடத்தப்படும் என அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எப்படியா இருந்தாலும் அந்த 7 தொகுதி காலியாக வச்சிருக்க முடியாதுல்ல, தேர்தல் நடத்த வேண்டும். சில பல காரணங்களுக்காக, சில பல விசாரணைகளுக்காக அதற்கான தடை இருக்கும். அந்த தடை விரைவில் நீக்கம் பெறப்பட்டு இடைத்தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். சென்னை பெங்களூரு இடையேவும் ஹைதராபாத் சென்னை இடையேயும் புல்லட் ரயில் திட்டம் தொடங்கப்படவிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் யாராவது வெளிநாட்டு போயிட்டு வந்தால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் 2027 புல்லட் ட்ரெயின் மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு நமக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சென்னை டு பெங்களூர், பெங்களூர்லேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து சென்னை, அப்படி ஒரு மிகப்பெரிய நமக்கு அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் நமக்கு வர இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும், இந்த பகுதியினுடைய சுற்றுலாவை ஊக்குவிக்கும், இந்த பகுதி மக்களுடைய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கின்ற இந்த ரயில்வே திட்டங்களானது மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே முதல்வர் விஜய்க்கு தெரியாது என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சாத்தான்குளத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வரை கடுமையாக விமர்சித்தார். ஏற்கனவே அவர் முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதற்காக கைதாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. நம்மளை வீழ்த்துவதற்கு பல வியூகங்கள் வைத்து நம்மளை வீழ்த்திருக்காரு. நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எதிர்த்து ஜெயிக்கவன் யாருன்னு சொன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன். பரோட்டாவை கொத்து பரோட்டா ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க. யார் சொல்ற? சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுப்புவான். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யார் இருக்கா, யார் போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. சென்னை புழல் அடுத்த காவாங்கரை பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளின் போது ராட்சத குழாய் விழுந்ததில் 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. காவாங்கரை பகுதியில் நடந்து வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளுக்காக கிரேன் மூலம் ராட்சத குழாய்கள் புதைக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த சூழலில் கிரேனில் ரோப் அருந்த வழியாக தந்தையுடன் சென்ற 3 வயது குழந்தை சாருகேஸ்வரன் மீது விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த குழந்தைக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி அருகே திருத்தங்கலில் அரசு பள்ளி ஒன்று 6 ஆண்டுகளாக சிதிலமடைந்த கட்டடத்தில் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டடத்தின் முகப்பு மற்றும் தரைதள பகுதிகள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. விபரீதம் நடப்பதற்கு முன்பாக புதிய கட்டடத்தை கட்டித்தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விவசாயிகளை ஏற்றிச் சென்ற மினி லாரி டிராக்டர் மீது மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்து பண்ருட்டி மற்றும் கடலூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 4 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் முண்டியம்பாக்கத்தில் சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷும் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லநாயக்கர் ஊரில் கோயில் கட்டுமானத்தை இடிக்கச் சென்ற அதிகாரிகளை ஜேசிபி வாகனத்துடன் கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி மோதலில் ஈடுபட்டனர். மோதலின் போது விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 சென்ட் நிலம் தருவதாக அதிகாரிகள் கூறிய நிலையில் 50 சென்ட் நிலம் கேட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனக்கு எதிராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திடீரென வாபஸ் பெற்றது அக்கட்சியில் திறன் வாய்ந்த வேட்பாளர் இல்லாததை வெளிப்படுத்துவதாக பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். பீகாரின் பரங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன்சுரக்ஷா கட்சியின் நிறுவனரும் பிரபல தேர்தல் உத்தி வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட அபிஷேக் சின்ஹா திடீரென வாபஸ் பெற்றதால் பீகார் பாஜக இளைஞர் பிரிவு தலைவர் நீரஜ்குமார் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு பாஜகவின் அழுத்தத்தால் பிற கட்சி வேட்பாளர்கள் வாபஸ் பெற்ற நிலையில் முதன்முறையாக பாஜக வேட்பாளர் வாபஸ் பெற்றிருப்பதாக பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4333ஆக உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் 16,740க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் 6,400க்கும் அதிகமான மக்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் 1,200க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் வீடுகளை இழந்த 18,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திமுக மீது விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருப்பதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மக்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றார். திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதேதான் ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்ட தமிழக மக்கள் தயாராக இருப்பதாக அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் உள்ள நுகர்வோர் வாணிப கழக கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் முன்னிலையில் அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர், மக்கள் எவ்வழியோ தாங்களும் அவ்வழியே என தெரிவித்தார். மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும். கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த 58 பேரும் எந்த தவறும் செய்யாத சாதாரண பொதுமக்கள் என குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் குடும்பத்தினர் இன்று வரை வாழ்வாதாரத்துக்காக போராடும் நிலையே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது போல் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட கோவை குண்டுவெடிப்பில் பலியானோர் குடும்பத்தினருக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையைச் சேர்ந்த பள்ளி மாணவரின் அறிவியல் கண்டுபிடிப்பு நாசா ஆராய்ச்சி திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் தாவரங்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் தனது புதிய அறிவியல் ஆய்வுக்காக 12ஆம் வகுப்பு மாணவர் அகிலேஷ் என்பவர் இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் முதல் பரிசு பெற்ற இவர் போலாந்தில் தங்கப்பதக்கம் வென்றதுடன் 2 மைக்ரோ செயற்கைக்கோள்களையும் உருவாக்கியுள்ளார். கோடிங் முதல் உயிரியல் ஆய்வு வரை சாதித்துள்ள இந்த மாணவர்
விண்வெளித்துறையில் உலக அரங்கில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியில் வந்து ஒரு 9th கிரேடில் வந்து இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல் அப்படின்றத வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன். அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக அதை கேட்கவே வேணாம், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இதை வந்து அப்படியே மார்ஸில் அப்ளை பண்ணக்கூடாது, மூணில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நெக்ஸ்ட் ரிசர்ச் மேற்கொண்டுட்டு அப்புறம் அந்த கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் காம்படிஷனில் இந்த ப்ரொப்போசல் அனுப்பியிருந்தேன். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை தெரிவித்துள்ளது. இதன்படி www.tnayushselection.org என்ற இணையத்தில் வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற உள்ளதால் விண்ணப்பிக்கும் போது நீட் தேர்வு அனுமதிச் சீட்டு எண்ணை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்மிடாலம் கடற்கரையில் சாகசத்தில் ஈடுபட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்தபோது இளைஞர்களின் கார் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. காரை ஓட்டிய இளைஞர் சமயோசிதமாக குதித்து உயிர் தப்பிய நிலையில் மணலில் புதைந்த காரை பொதுமக்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மருதங்க வயலில் செயல்படும் குவாரியில் விதிமுறைகளை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்தில் மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் தடுப்பணைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சவுடு மண்ணுக்கு பதிலாக ஆற்று மணல் 10 முதல் 15 மீட்டர் ஆழம் வரை தோண்டி எடுக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விவகாரம் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சென்னையில் பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள நாளை முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் புறநகரில் 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 3600 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசல் இன்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வசதியாக காலை மற்றும் மாலை நேரங்களில் 25 பேருந்துகள் 50 நடைகளாக இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பெற்றோர் மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜயின் உத்தரவுப்படி பள்ளி மாணவர்களுக்காக 41 சிறப்பு பேருந்துகள் 84 நடைகளாக இயக்கப்பட உள்ளன. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியின் மேம்பாட்டு திட்டத்துக்காக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான டெண்டரை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. பெரம்பூரில் புதிய வாகன நிறுத்துமிடங்கள், மிதிவண்டி பாதைகள், அகலமான நடைபாதைகள், வெள்ள பாதிப்பு தடுப்பு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசல், ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. 3 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் கட்டுமான பணிகள் தொடங்கும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட திமுக இந்த அளவு இழப்பை சந்திக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவம் நடைபெற்ற போது மாவட்ட எஸ்பிக்கு கூட தெரியாத விவரங்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று கேள்வி எழுப்பினார். கரூர்ல இந்த எஸ்பி என்னோட தான் இருந்தார். நானும் எஸ்பியும் ஒன்னா தான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யார் உயிரிழந்தாலும் இல்லை ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் எதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒன்னும் இல்ல சார், 2-3 பேர் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு உடனே எப்படி போச்சு? திமுக அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் இரு கட்சிகளும் இணைவது மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் பாஜகவை பாம்புடனும் ஒப்பிட்டு பேசினார். பாஜகவை பத்தி பார்த்து அனைத்து கட்சிகளும் பயப்படுது அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. எப்பவுமே பாம்புகளை பார்த்தா எல்லாரும் பயப்படத்தான் செய்வாங்க. அதிமுக இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கின்ற சூழலில் 2 பேரும் இணைவு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இணைவுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத நான் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவருக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி. நீங்க தவேக்காவை வீழ்த்துவதற்கு 2 பேரும் இணைகிறீங்க அப்படின்னா இதை விட
ஒரு மிக மோசமான முன்னெடுப்பு எதுவும் இருக்க முடியாது. நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு, RSS எதிர்ப்பதற்கு, சங் பரிவார கும்பலை எதிர்ப்பதற்கு நாங்கள் இணைஞ்சு செயல்பட தயார் அப்படின்னு சொன்னால் அது சரி, கோட்பாட்டு அடிப்படையில் சரி. ஆனால் இது நீங்கள் பேசுவது என்பது மிக மோசமான முன்னுதாரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல முடியும். கரூர் கூட்ட நெரிசல் விபத்து வழக்கில் தமிழக முதல்வர் விஜய் சாட்சிகளை கலைக்க முயல்வதாக கூறி திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி கண்காணிப்பு குழுவிடம் கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளார். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதல்வர் அரசு வேலை வழங்கியதும் அங்கு அவர் ஆற்றிய உரையும் CBI விசாரணையின் போக்கை மாற்றும் முயற்சி என மனுவில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த உரை குறித்து CBI தனியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் பிணை பத்திரம் செலுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 600 ரூபாய் வரை விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று கிலோ 200 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முல்லை மற்றும் பிச்சிப்பூ 150 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதேபோல கனகாமரம் 150 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 20 ரூபாய்க்கும், செவ்வந்தி 40 ரூபாய்க்கும் விலை குறைந்து விற்பனையானதால் பூ சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. பசுமையான பள்ளத்தாக்குகளின் எழில்மிகு காட்சிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட இடங்களையும் உற்சாகமாக கண்டுகளித்தனர். திண்டிவனம் அருகே உள்ள இரட்டனை திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் 17வது நாள் நிகழ்வாக புகழ்பெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அர்ஜுனன் வேடமிட்ட கலைஞர் 40 அடி உயர மரத்தில் ஏறி தவம் புரியும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள காடியூர் ஏரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏரியில் நீர்மட்டம் குறையாத காரணத்தால் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. தற்போது நீர்மட்டம் குறைந்த நிலையில் பல்வேறு கிராம மக்கள் ஒன்று கூடி மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஒதியத்தூர் கிராமத்தில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூடப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலை நள்ளிரவில் திறக்கப்பட்டதால் மோதல் ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது சிலையை மீண்டும் மூட எதிர்ப்பு தெரிவித்து சிலர் நடத்திய கல்வீச்சில் 3 காவலர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். லேசான தடியடி நடத்தி காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்த நிலையில் மீண்டும் சிலையை தகர சீட்டுகளால் மூடினர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 91 கன அடியாக சரிந்திருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைகிறது. இதனால் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் தற்போது 1000 கன அடியாக குறைக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கரையோர வறண்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கருப்பு எள் அமோக மகசூல் தந்துள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விரைவில் எள் அறுவடை பணிகள் தொடங்க இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக பருவமழை தொடங்குவதற்குள் சோளம் மற்றும் நிலக்கடலை நடவு பணிகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேட்டூர் அணை நீர் வற்றும் போது கரையோர நிலங்களில் தர்பூசணி, எள், வெண்டை உள்ளிட்ட பல பயிர்களை சாகுபடி செய்வது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை குத்தகை நிலம் முழுவதும் தமிழ்நாடு வனத்துறையினரிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி BPTCL நிறுவனத்தின் வசம் மீதமிருந்த 221 ஏக்கர் நிலம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான ஆவணங்கள் அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டன.
இதனையடுத்து மொத்தம் 8,373 ஏக்கர் நிலமும் மீண்டும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் காலை 10:30 மணிக்கு முன்னதாகவே பயணிப்பதற்காக தாம்பரம், பெருங்களத்தூர், பல்லாவரம் ஆகிய ரயில் நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்தது. ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் மற்றும் திருமால்பூர் இடையே இரு மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் குளித்தபோது கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட உக்ரைன் நாட்டு இளம்பெண்ணை மெரினா உயிர்காக்கும் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். கண்ணகி சிலை பின்புறம் குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பெண் திடீரென ராட்சத அலையால் 100 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு தத்தளித்தார். இதை பார்த்த உயிர்காக்கும் குழுவைச் சேர்ந்தவர்கள் விரைந்து சென்று அவரை மீட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சேலத்தில் மேம்பாலம் அமைக்க கோரி அம்மாப்பேட்டை பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு பாலம் அமைப்பதாக உறுதி கொடுத்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நில மோசடி வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஊழல் தடுப்பு பிரிவு காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு உழவர்கரை சார் பதிவாளராக இருந்தபோது போலி பத்திர பதிவுக்கு உடந்தையாக இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயரதிகாரி ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாய் தொல்லையை கட்டுப்படுத்தும் விதமாக திருவாரூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் நகராட்சி ஊழியர்கள் நாய்களை பிடித்து கருத்தடை முகாமுக்கு அனுப்பி வைத்தனர். இதுவரை நகராட்சியில் உள்ள 1610 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதேபோல அரியலூர் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் சுற்றி வந்த 51 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு அவற்றின் நெற்றியில் அடையாள சாயம் பூசப்பட்டு மீண்டும் விடுவிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அமைச்சர் திறந்து வைத்த புதிய உடற்பயிற்சி நிலையத்தில் அளவுக்கு அதிகமானோர் ஏறியதால் லிப்ட் பழுதாகி பாதியில் நின்றது. அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்து சென்ற சில நிமிடங்களிலேயே 5 பேர் செல்ல வேண்டிய லிப்டில் 12 பேர் ஏறியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. லிப்டில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் லிப்டை உடைத்து 12 பேரையும் பத்திரமாக மீட்டனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையின் நீர்மட்டம் 34 அடியை தாண்டியுள்ளது. கடந்த மாதம் 20 அடியாக சரிந்த நிலையில் நீர்மட்டம் தற்போது முல்லை பெரியாறு அணை நீரால் உயர்ந்துள்ளது. இதன் மூலம் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான குடிநீர் இருப்பு உள்ளதாக கூறியுள்ள பொதுப்பணித்துறையினர் தற்போதைக்கு வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளனர். வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் கடலிலும் நாழி கிணற்றிலும் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். பொது மற்றும் கட்டண தரிசன வழிகளில் கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். மேலும் ஆனி மாத கடைசி முகூர்த்த தினம் என்பதால் கோவிலில் ஏராளமான திருமணங்களும் நடந்தன. இதனிடையே கோவிலுக்கு செல்லும் சன்னதி தெருவில் பாதாள சாக்கடை நீர் வெளியேறி வருவதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தட்டைப்பயிறு போதிய மழையின்றி பல பகுதிகளில் கருகி வீணானதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். அப்பகுதிகளில் செடிகள் கருகி புதர் மண்டியதால் அவற்றை ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர்.
ஈரோடு பெரிய சடையம்பாளையம் அருகே நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாலாஜி கார்டன் மற்றும் கலைமகள் வீதி பகுதிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளாக ரசாயனம் கலந்த மாசடைந்த தண்ணீர் வருவதால் தங்களுக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக ஆய்வு செய்து சுகாதாரமான குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.